ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபதா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுங்கிறத தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்திருக்குன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு. 1 கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்க அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சிறிதளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா தண்ணி பத்தாம போயிடும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவுல ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய சேர்த்தோம்னா மாவு கொல கொலன்னு போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் மாவு அழுத்தினா. இப்ப நம்ம நெய் அல்லது ஆயில் தடவிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையா போட்டுக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் அதுலயே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாவு எடுத்து வச்சதை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு தண்ணி, 1 கப்பு பால் எடுத்து கொதிக்க வச்சிருக்கேன். அதுல நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்ப நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா திக்கா வர ஆரம்பிக்குது. ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை. பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சுபதா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.